ETPL யூரோப்பியன் T20 லீக் ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஆல்ரெடி ரவிச்சந்திரன் அஸ்வின் அதில் ஒரு டீம் டப்ளின் கார்டியன்ஸோட கேப்டன் அண்ட் மென்டோராக ஜாயின் பண்ணுறாரு. அந்த டீமோட கோனர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ராகுல் டிராவிட். ஸோ 6 டீம்ஸ் இருக்கிற இந்த காம்படிஷன் ஆகஸ்ட் எண்டில் ஆரம்பித்து செப்டம்பர் எண்ட் வரைக்கும் ஒரு மாதம் டோர்னமெண்ட் அக்ராஸ் யூரோப், அக்ராஸ் அயர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து நடக்க போகுது. அஸ்வின் வந்து இந்த லீகை பற்றி பேசும்போது சொன்னார், LA 28 ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது இந்த T20 ஃபார்மேட்டோட முக்கியத்துவம் இன்னும் பெருகும். அண்ட் நிறையா எமர்ஜிங் நேஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லீக்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அஸ்வினோட ரோல் பார்த்திங்கன்னா நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஹீ யூஸ்வலி பிளேஸ் இன் தமிழ்நாடு பிரீமியர் லீக். திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு அவர் கேப்டன் அண்ட் மென்டாராக இருந்திருக்காரு. இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்க்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரோலோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு ரீசெண்ட்லி ரிட்டையர்ட் ஃபார்மர் இந்தியா கிரிக்கெட்டர் இந்த டப்ளின் கார்டியன்ஸ் டீமை ஜாயின் பண்ண போகிறதா தகவலும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சைனிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ராட்டர்டம் ஃப்ரான்ச்சைஸோட ஓனர் வந்து ஜான் டி ரோட்ஸ். அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டுப்ளசி, ஆண்ட்ரிக் நார்கியா, ஹென்ரிக் கிளாசன் மாதிரி நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். சில பேர் ஆப்வியஸ்லி வந்து டிரெக்டாக பிக் ஆகிருக்காங்க, டிரெக்ட் சைனிங்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, லைக் ஸ்டீவன் ஸ்மித் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன்னமும் நிறைய ரீசெண்ட்லி ரிட்டையர்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸும் இந்த லீக் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா ஒரு செய்தி வருது. அண்ட் போக போக இன்னும் நிறைய நியூஸ் வரும். ஏன்னா ராகுல் டிராவிடோட இன்வால்மெண்ட், ரவிச்சந்திரன் அஸ்வினோட இன்வால்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபைல் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு லீகுக்கு. அண்ட் இந்த லீக் வந்து பொட்டென்ஷியலி will make a lot of noises because Europe லெவலில் எமர்ஜிங் கண்ட்ரீஸ் like Ireland, Scotland, Netherlands, technically not emerging nations, but cricket பொறுத்த வரைக்கும், பட் இவங்க எல்லாமே relatively lower ranked nations ICCயோட தரப்பட்டியலில். ஸோ இவங்களோட பிளேயர்ஸ்க்கெலாம் பெரிய வாய்ப்பு இருக்க போகுது. உதாரணத்துக்கு வந்து மூந்த்ரா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் ரீசெண்ட் இந்தியா அயர்லாண்ட் பைலாட்ரல் சீரீஸில். ஜெயமுந்த்ரா வந்து சிவம் தூபே மாதிரி, சஞ்சு சாம்சன் மாதிரி பெரிய பெரிய ஆட்டக்காரர்கள்லாம் காலி பண்ணாங்க. ஸோ அவரும் வந்து இந்த லீகில் இடம் பெறுகிறார். ஸோ சம்திங் டு வாட்ச் அவுட் ஃபார் அட் தி எண்ட் ஆஃப் ஆகஸ்ட். ETPL தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய அப்டேட்ஸ் ஆன் திஸ் அண்ட் a lot of other events from the world of cricket. Thank you for watching. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Get this creative.